அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் வந்து ஹேக் செய்கிறாங்க. உண்மையிலே வந்து வாட்ஸ்அப் வந்து ஹேக் செய்ய முடியுமா? அப்படி செஞ்சால் எப்படி வந்து வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்கூடையும் வந்து மினிமம் அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயாச்சும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு வந்து போய் சேரக்கூடிய ஒரு வீடியோ. இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயாச்சும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ உலகத்தில் வந்து எதுவுமே வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்றது எந்த விஷயமே கிடையாது. அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பும் வந்து ஒரு விதிவிலக்கு அல்ல அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேக் பண்ணலாம். பட் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு அந்த 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்லாம் இருக்குது. பட் எப்படி ஹேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேக் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் சில லூப் ஹோல்ஸ் இருக்க தான் வந்து செய்யுது. ஸோ எப்படி ப்ரோ வந்து வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து அறிகுறியாக தெரியும்? சப்போஸ் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமோ அதே விஷயம் தான் உங்களுக்கு சப்போஸ் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணாலும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து தெரியும். சப்போஸ் வந்து தெரியாமல் கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து வாட்ஸ்அப்பில் ஹேக் பண்ண வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, எனக்கு வந்து சில விஷயம்லாம் அப்நார்மலாக வந்து தெரியுது ப்ரோ அப்படின்ற விஷயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் சப்போஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ண அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹேக் ஆகிடுச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து தெரியுதோ அதே மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஹேக் ஆனாலும் வந்து தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டரி ட்ரெயின், நீங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரி டிராஸ்டிக்காக ட்ரெயின் ஆக பார்த்துருக்க மாட்டீங்க, யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கம்மியாகிட்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு மெசேஜ் வரும் பார்த்துருக்கீங்களா, வாட்ஸ்அப் இஸ் கன்சூமிங் மோர் பவர் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் மெசேஜ் வந்து பார்த்துருக்கலாம். பட் நீங்கள் அவ்வளோவா யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சப்போஸ் ஹேக் பண்ண செய்யப்பட்டிருக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்றது சொல்லலாம். இன்னொரு இந்த மட்டும் விஷயம் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் மெசேஜஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் அந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வந்து வேறு யாருக்காச்சும் வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கேள்வி வந்திருக்கும், ப்ரோ எப்படி ப்ரோ வந்து நம்மளை வந்து ஹேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி வந்து வரலாம். ஸோ எப்படி வந்து ஆக்சஸ் வந்து வாங்குறாங்க, நம்மளுடைய ஆக்சஸ் எப்படி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணுறது. என்ன லிங்க்னே நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை வந்து கிளிக் பண்ணிடுறோம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடைச்சிடுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர லேட்டஸ்ட் வாட்ஸ்அப் ஆக்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜுக்குள்ளே லிங்க் வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அந்த இமேஜ் நம்ம வாட்டிக்கு வந்து கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் ஆட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஹேக் பண்ண செய்யக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து உட்காரும். இதுதான் வந்து மொதல் விஷயம். இப்படி இல்லை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப்சைட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃபீச்சர் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து ஈஸியாக எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இரண்டாவது விஷயம். ஸோ மூன்றாவது விஷயம், எப்படி வந்து உள்ளே வந்து ஆக்சஸ் நம்மளோட அனுமதியே இல்லாமல் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஏபிகேஸ். கூகுளே வந்து சொல்கிறாங்க, எங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து எக்கச்சக்கமாக மேல்வேர்ஸ் வந்து இருக்குது, அதே நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க ஏதாவது ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வைரஸோ இல்லை ஸ்கிரிப்டோ உங்களுடைய ஃபோனில் வந்து வரதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த வேஸ் மூலிமா தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஈஸியாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வழிகள் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். ஓகே ப்ரோ, இதுதான் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே எனக்கு இதுதான் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து நான் எப்படி பாதுகாத்துக்கிறது, இல்லை என்னுடைய ஃபோன் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது, நான் எப்படி இதுலேருந்து வெளில வருது அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வெப் வந்து டிசேபிள் பண்ணுறது. ஸோ இது எப்படி டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு QR ஸ்கேன் வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ இதே விஷயத்தை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. web.whatsapp.com போனீங்கன்னா அங்கே ஒரு QR கோடு வந்து கொடுப்பாங்க. ஸோ கீழே நீங்கள் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்த கம்ப்யூட்டரோட கனெக்டாக இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லாக் அவுட் ஆஃப் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக லாகின் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே லாக் அவுட் ஆகி வெளில வந்து வந்துடும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது வந்து முதல் விஷயம். உங்களுடைய ஃபோன் வந்து சப்போஸ் காம்ப்ரமைஸாக இருக்குது, ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து முதல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் வந்து லாக் வந்து போட்டுருங்க. முக்கியமாக சொல்கிறது மெயிலுக்கு. ஸோ உங்களுடைய
வாட்ஸ்அப்பில் இருக்க டேட்டாவெல்லாம் திருடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே மெயில் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு லாக் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக்குக்கு வந்து அவங்களால பாஸ்வேர்டு வந்து மோஸ்ட்லி வந்து கண்டுபிடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி தெரிய வருது அப்படின்னா எல்லா ஆப்ஸுக்கும் வந்து லாக் வந்து போட்டுருங்க, இல்லை பேட்டர்ன் போட்டுருங்க. ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அந்த டேட்டா வந்து மெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியாது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன். சப்போஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து செய்யலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு வந்து இல்லை ப்ரோ, எனக்கு இன்னும் எனக்கு வந்து செக்யூராக வேணும், இல்லை என் டேட்டாவே இல்லை போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனை ஃபுல் ஃபார்மேட் அடிச்சிருங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு வழியே வந்து கிடையாது. உங்களுடைய டேட்டா வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஃபோனில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிடுங்க. இருக்க எல்லாத்தையும் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டீங்கனாலே அவங்களுடைய ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் எந்த இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் புது ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து வந்துடும். ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து செக்யூர் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்யூஷன் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்து போகணுன்னா அடுத்தடுத்த லெவல் வந்து போகலாம். பட் எனிவேஸ் உங்களுடைய நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் ஒரு காமன் மேனாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கே நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பண்ணிங்க support@whatsapp.com ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் கூட அவங்களுக்கு போடலாம். அவங்க வந்து உங்களுடைய கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. 30 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வேணால் ஆக்டிவேட் பண்ணலாம், அப்படின்னா பெர்மனெண்ட்டாக அந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ உங்களோட டேட்டா வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல் ரீசெட் ஃபேக்டரி வந்து அடிச்சிருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பதட்டப்பட்டுருவாங்க, என்னோட ஃபோன் வந்து ஹேக் ஆகிடுச்சு, அடுத்து நான் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, ப்ரிகாஷனாக இருக்க நமக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய்க்கூட சேரக்கூடிய ஒரு வீடியோ, ரொம்ப எஃபோர்ட் போட்டு இது கொண்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 2 வாட்ஸ்அப் குரூப்லேயாச்சும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.